இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும். அப்போ ஒத்துழையாமை இயக்கம் 1920 எப்போ கல்கத்தாவில் 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் வந்து காங்கிரஸினுடைய இந்திய தேசிய காங்கிரஸினுடைய சிறப்பு கூட்டத்தில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ 1920 டிசம்பரில் சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையில் வந்து நாக்பூரில் நடந்த கூட்டத்தில் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. 1920 கல்கத்தாவில் தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி. அதே 1920 டிசம்பரில் சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையில் வந்து நாக்பூரில் நடந்த கூட்டத்தில் வந்து தீர்மானத்திற்கு வந்து நிறைவேற்றம் கொடுக்குறாங்க. என்னென்ன தீர்மானம் அப்படின்னா வந்து பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகளை வந்து ஆங்கில அரசு கொடுத்த பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகளை திரும்ப ஒப்படைக்கணும். அரசு செயல்பாடுகளில் ஒத்துழைக்க கூடாது, அதாவது ஒத்துழைக்காமை. நீதிமன்ற வழக்குகளில் வழக்குரைஞர்கள் வந்து ஆஜராகாமல் இருப்பது. நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலம் வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிறாங்க. அரசு பள்ளிகளில் வந்து குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் வந்து புறக்கணிக்கணும். 1919 சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை வந்து புறக்கணிக்கணும். 1919 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவையை புறக்கணிக்கணும். அரசு விருந்து மற்றும் இதர விழாக்களில் வந்து பங்கேற்பதில்லை என முடிவு. குடிமைப்பணி மற்றும் இராணுவ பதவிகளை வந்து ஏற்க மறுத்துறாங்க. சுதேச இயக்க கொள்கை, அதாவது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், உள்ளூர் பொருட்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும். இந்த சுதேச இயக்க கொள்கை எல்லாமே வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து முடிவு செய்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து வரிகொடா இயக்கம், சௌரி சௌரா இயக்கம். 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1922 வந்து வரிகொடா இயக்கம் பர்தோலியில் காந்தி அறிவிக்கிறார். 1922 பிப்ரவரியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை வந்து பர்தோலி அப்படிங்கிற இடத்துல வந்து காந்தி அறிவிக்கிறார். இதன் மூலமாக வந்து அவர் தேசிய தலைவராக வந்து தன்னுடைய நட்பெயரை மேற்படுத்தி கொள்கிறார். முக்கியமாக வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து அவருக்கு நல்ல நட்பெயர் வருது பர்தோலி வரிகொடா இயக்கத்தின் மூலமாக. நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயணத்தின் போது அவர் போன இடங்களிலெல்லாம் வந்து ஒத்துழையாமை இயக்க தீர்மானங்களான அரசு பள்ளியை புறக்கணிக்கிறது, பட்டங்களை துறக்கிறது, நீதிமன்ற வழக்குகள்லாம் வந்து அரசு அதிகாரிகள் ஈடுபடாமல் இருக்கிறது, சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே வந்து அங்கே போன பக்கம் பூரா வந்து அவர் பயண இடங்களிலெல்லாம் பார்க்குறாரு. இந்த தீர்மானத்தின் விளைவாகத்தான் வந்து வேல்ஸ் இளவரசனினுடைய இந்திய பயணம் வந்து புறக்கணிக்கப்பட்டது. 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அருகே வந்து சௌரி சௌரா கிராமத்தில் வந்து பேரணி வந்து வன்முறையாக வெடிச்சிருச்சு. எப்படி அப்படின்னா வந்து இவங்க பேரணியாக போயிட்டுருக்கிறப்ப காவலர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இவங்க கூட்டமாக இருக்கிறதுனால வந்து காவலர்களின் எண்ணிக்கை 22 பேர்னால அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த 22 காவலர்களுடன் காவல் நிலையத்தை வந்து தீயிட்டு கொளுத்தியிருப்பாங்க. இதுதான் வந்து வன்முறையாக வெடித்ததுனால வந்து காந்தி வந்து அகிம்சை வழியினால் வந்து இந்த இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். அதான் வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் 1922 நடந்திருக்கு. வரிகொடா இயக்கம், சௌரி சௌரா சம்பவம் 1922. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அடுத்து 2 வருஷம். நெக்ஸ்ட் சுயராஜ்ய கட்சி. இதற்கிடையில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 2ஆக பிரியுது. எப்படி அப்படின்னா மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவோர் அப்படின்னு வந்து 2ஆக பிரிகிறாங்க. மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ் இவங்களுடைய தலைமையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு நுழைவதன் மூலமாக நம்மளுடைய தேச நலனை வந்து பாதுகாக்க முடியும், நம்மளும் வந்து அந்த ஆட்சிக்கு போனோம் அப்படின்னா இரட்டை ஆட்சியினுடைய பங்கு வந்து காலனி அரசையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து இவங்க நம்பினாங்க. இப்படிப்பட்டவங்க வந்து மாற்றத்தை விரும்புவோன்னு இதில் சேர்ந்தாங்க. வல்லபாய் பட்டேல், ராஜாஜி இவங்க எல்லாமே வந்து காந்தியை தீவிரமாக பின்பற்றுபவர்கள். காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தான் அரசுடன் ஏற்படுத்தியிருந்தார். அப்போ இவங்க வந்து ஒத்துழையாமை மாற்றத்தை விரும்பாதவர்களாக வந்து இருந்திருக்காங்க. இதன் விளைவாக வந்து 1923 வந்து சுயராஜ்ய கட்சி உருவாகுது. 1922 வரிகொடா இயக்கம், 1923 சுயராஜ்ய கட்சி உருவாகுது. இந்த சுயராஜ்ய கட்சி வந்து காங்கிரஸ் சிறப்பு அமர்வு வந்து ஏற்றுக்கொண்டது. சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவை தேர்தலில் வந்து இந்த சுயராஜ்ய கட்சியினர் வந்து
பெரும் எண்ணிக்கையில் வந்து தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெறாங்க. தேசியவாத கருத்துக்களை வந்து முன்னெடுக்க வந்து இந்த சட்டப்பேரவையை வந்து மேடையாக வந்து இவங்க சுயராஜ்ய கட்சியினர் வந்து பயன்படுத்தினாங்க. வங்காளத்தில் வந்து அரசுடன் வந்து ஒத்துழைக்க விரும்பாத காரணத்தினால் வந்து இவர்களுக்கு இந்தியர்களுக்கு ஒடுக்கப்பட்ட துறைகளில் வந்து பங்கேற்க வந்து மறுத்து விட்டாங்க. இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து காலனி அரசினுடைய உண்மையான இயல்பு வந்து தெரிய வருது, வெளிக்கொணரப்பட்டது. 1925 வந்து சிஆர் தாஸ் அவரோட சுயராஜ்ய கட்சியினுடைய தலைவரான சிஆர் தாஸ் மறைவிற்கு பிறகு வந்து சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி அடைந்தது. வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியடிகளினுடைய ஆக்கப்பூர்வ திட்டம் சௌரி சௌரா நிகழ்விற்கு பின், அதாவது வன்முறையினால் கைவிடப்பட்டது சௌரி சௌரா நிகழ்வு 1922. இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, காந்தி வந்து மக்களுக்கு வந்து சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் வந்து அகிம்சையை பற்றி வந்து பயிற்சி கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம போராட்டம் நடத்த முடியும் அப்படின்னு வந்து உணர்ந்துக்கிட்டாரு. அதன் விளைவாக வந்து காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இதில் எல்லாமே வந்து காந்தி வந்து கவனம் செலுத்தியதோடு அவரோடு இருந்த காமராஜருக்கும் வந்து அறிவுரை சொல்கிறாரு, இதை எல்லாமே வந்து பின்பற்றணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை வந்து சுயராஜ்ய வீரர்களாக இதையெல்லாம் பின்பற்றி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமராஜரையும் வந்து அறிவுறுத்துறாரு. இதன் விளைவாக அகில இந்திய நெசவாளர் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து கதர் உடுத்துவது வந்து கட்டாயமாக்கப்பட்டது. சைமன் குழு புறக்கணிப்பு. ஃபஸ்ட்டு சைமன் குழு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா 1927. அப்போ சைமன் குழு எப்போ உருவாகுது? 1927. இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து ஆங்கில அரசால் அறிவிக்கப்படுது. 1927 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து ஆங்கில அரசால் வந்து உருவாக்கப்படுது. அதற்கு தலைவர் யார் அப்படின்னா சர் ஜான் சைமன். அதனால தான் வந்து சைமன் குழுன்னு சொல்லுவாங்க. சர் ஜான் சைமன் தலைமையில் 7 உறுப்பினர்கள். அதில் வந்து இந்தியர்கள் வந்து ஒருவர் கூட இடம்பெறாதது தான் வந்து இதில் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. அதனால் வந்து இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட சாசனத்தில் வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் இந்தியர்கள் வந்து இடம்பெறாதது வந்து மக்களிடம் வந்து பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதனால் வந்து காங்கிரஸ் கட்சியினர், முஸ்லீம் லீக் கட்சியினர் எல்லாமே வந்து சைமன் குழுவை வந்து புறக்கணித்தனர். இந்த குழு வந்து எங்கே போச்சோ அங்கே எல்லாமே வந்து கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பி போ அப்படிங்கிற முழக்கம் வந்து இடம்பெற்றது. போராட்டக்காரர்கள் வந்து காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டனர். லாலா லஜ்பதி ராய் தாக்கப்படும் போது வந்து லாலா லஜ்பதி ராய் வந்து தாக்குதலில் காயமடைந்து சில காலத்துக்கு அப்புறம் வந்து உயிரிழந்திருப்பார். அப்போ சைமன் குழு 1927. அதுக்கடுத்தது நேரு அறிக்கை. இந்த சைமன் குழுவினுடைய புறக்கணிப்பு வந்து அனைத்து அரசியல் கட்சிகளையுமே வந்து ஒருங்கிணைத்தது. கட்சி தனித்தனியாக பிரிஞ்சிருந்த எல்லா கட்சிகளையுமே வந்து ஒருங்கிணைத்தது வந்து இந்த நேரு அறிக்கை. இந்த சைமன் குழுவுக்கு மாற்றாக அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 வந்து அனைத்து கட்சி மாநாடு நடக்குது. அதுக்கு வந்து மோதிலால் நேரு வந்து தலைமை வகிக்கிறார் திட்டம் வகுக்கிறதுக்காக. இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது, தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை வந்து நேரு அறிக்கை. அதில் பரிந்துரைக்கப்பட்ட கருத்துக்களின்படி இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி அந்தஸ்து, அதாவது தன்னாட்சி அப்படின்னா டொமினியன் தகுதி வழங்க வேண்டும் என்று முழக்கம் ஏற்பட்டது. நேரு அறிக்கையின் விளைவாகத்தான் வந்து கட்சிகளெல்லாம் ஒன்று சேருது. 1925 அனைத்து கட்சி மாநாடு நடக்குது. மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி உருவாகுது. அந்த கமிட்டி வந்து தன்னாட்சி அந்தஸ்து, டொமினியன் தகுதி வழங்கணும் அப்படின்னு. மட்டுமல்லாமல் மத்திய மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறணும். மத்திய அளவில் மத்திய சட்டப்பேரவைக்கு மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதி வேணும். அதில் வந்து தேர்தல் நடைபெறணும். அது மட்டும் இல்லாமல் மத்திய சட்டப்பேரவை முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவை, இதில் வந்து முஸ்லீம்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் சிறுபான்மையினர் இந்துக்கு வந்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் வந்து இடஒதுக்கீடு வேணும். பொது வாக்களிப்பு முறை ப்ளஸ் அடிப்படை உரிமை வழங்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகளெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஜின்னா அப்படின்னா வந்து மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் கொண்டு வருதல். ஜின்னா அப்படிங்கிறவங்க வந்து மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் தொடர்பாக கொண்டு வர்றாங்க. 1/3 வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கல் செய்கிறாங்க. ஜின்னாவினுடைய ஆதரவுக்கு அப்புறம் தேஜ் பகதூர் சாப்ரு வந்து பெரும் மாற்றம் தராது, இது வந்து பெரும் மாற்றம் தராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலுமே வந்து இந்த தோல்வி அனைத்து கட்சி மாநாட்டில் வந்து இது தோல்வி அடைந்தது. 14 அம்சங்களை கொண்ட தீர்மானம் வந்து இவர் முன்மொழிவார். அதையும் வந்து இவங்க நிராகரிச்சிருவாங்க. இதன் விளைவாக வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக
பார்க்கப்பட்ட வந்து ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருப்பாரு.